இந்த 2025 போன வேகமே தெரியலங்க. அதுக்குள்ளே டிசம்பர் மந்த் வந்துருச்சு. ஸோ புது வருஷம் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனசார நான் வாழ்த்தி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய முறை நான் வீடியோ போடுறத நிறுத்திடலாம் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 4-5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கொஞ்சம் வியூஸ் போக ஆரம்பிக்கும். உடனே ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம வாரம் வாரம் க்ராசரி ஷாப்பிங் நம்ம இங்கே பண்ணிவிடுவோங்க. மேஜர் சூப்பர் மார்க்கெட்டான கோல்ஸு, உல்வர்ஸ், ஆல்டி எல்லாமே எவ்ரி வெட்னஸ்டே ஸ்பெஷல்ஸ் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், மீட்டு, டைரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் அப்படின்ற அந்த டிஸ்கவுண்ட் ரேட் கொடுப்பாங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக ஹாஃப் ப்ரைஸு 30%, 40%, இன்னும் கேட்டால் ரெடியூஸ் டு கிளியர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் ப்ரொடியூஸை நம்ம வீட்டுக்கு ஸ்டாக் பண்ணுறது. அதாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ப்ரெட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் எவ்ரி வீக் நம்ம புதுசாக வாங்கும்போது அது நமக்கு அந்த வீக்குக்கு உண்டான அளவுக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். இங்கே வாழ்க்கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஹோல் வீக்குக்குமே நம்ம பிளான் பண்ணிவிடுவோம். அதாவது லஞ்சுக்கு என்ன கொடுக்க போகிறோம், டின்னருக்கு என்ன பண்ண போகிறோம், கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸஸ்க்கெல்லாம் என்ன ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி நம்ம அந்த வீக்குக்கு உண்டானது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாத பேண்ட்ரி நல்லா ஸ்டாக் நமக்கு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக இருப்போம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே லைஃப் ஸ்டைலே நம்ம எவ்ரி வீக் நம்ம புதுசாக பொருளுங்க வாங்கிட்டு வர்றதும் புதுசாக பொருளுங்க யூஸ் பண்ணுறதும் தான் இங்கே லைஃப் ஸ்டைலும் கூட. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பெரிய கடையாக இருந்தாலும் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே போய் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் எப்போ நமக்கு சாட்டர்டே சண்டேஸில் டைம் இருக்கோ அப்போ போய் நம்ம எல்லாத்தையும் நம்மளுக்கு வாங்கிட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணிடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே சுருக்கமாக சொல்லணுன்னா நம்ம வீக்லி கிராசரி ஷாப்பிங் பண்ணுறதுனால நமக்கு அந்தந்த வீக்குக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவாகுது, பொருளுங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியுது, நம்ம அந்த வீக்குக்கு என்னெல்லாம் மீல் பிளான் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே ஈஸியாக முடிவு பண்ண முடியுது. இப்போ வாங்க ஒரு குயிக்காக ஒரு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. பன்னீர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ 2 கை ஃப்ரைட் ஆனியன்ஸு, ஒரு 1/2 கப்பு யோகர்ட்டு, ஒரு 10 முந்திரி பருப்பு, இது 3 மட்டும் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பேனில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு சீரகம் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. 3 நல்ல பழுத்த தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை ஊற்றிடுங்க. அதை ஊற்றிட்டு இந்த ஆயிலில் கொஞ்சம் பட்டரும் போட்டுட்டு இந்த தக்காளியை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் வருத்தோம் அப்படின்னு சொன்னால் பன்னீர் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா சின்ன தீயில் கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3 மட்டும் போட்டுட்டு இல்லைன்னா ஆயில் இல்லைன்னா பட்டர் இல்லை கீ எதுனாலும் போட்டுட்டு பன்னீருங்களை மெதுவாக அடுக்கி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விட்டு நீங்கள் கொஞ்சம் அது ஜூஸியாக இருக்கும்போதே எடுத்திங்கன்னா திருப்பி நம்ம கிரேவியில் போடும்போது சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் நீங்கள் கடையில் வாங்க பிடிக்கல இல்லை வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் நீங்களே பண்ணிக்க முடியும். ஆனியன்ஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெயை நல்ல மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த ஸ்லைஸ் ஆனியன்ஸை கொஞ்சோண்டு உப்பும் அந்த ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸும் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடகடன்ட்டு அது நல்லா மொறுன்னு ஆகிடும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த தக்காளி நல்லா வதக்கும் போதே ஒரு கை நீங்கள் கசூரி மேத்தி போட்டுடுங்க. இப்போ எண்ணெயில் வதங்கும் போதே போடும்போது கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ஸோ இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா அதுலேருந்து எண்ணெய் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி. ஸோ இது ஃப்ரோசன், நாங்கள் அப்படியே வாங்கி வச்சுருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்குவோம். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு போட்டுக்கலாம். இப்போ அதுலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க
வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, அதாவது வந்து ஃப்ரைடு ஆனியன்ஸு, யோகர்ட்டும், முந்திரி பருப்பு இது 3த்தையும் அரைச்ச அந்த பேஸ்ட்டு அதை போட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எல்லாம் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், கொஞ்சமாக சீரகம், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு. இது போக உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் ஒரு 2 பிஞ்ச் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கேப்சிகம் வந்து நல்லா க்யூபாக பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ இந்த மாதிரி இந்த கொதிக்கிற டைமில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா 100% வந்து அப்படியே குக் ஆகாமல் ஒரு 60 to 70% வந்துட்டு குக் ஆகும். அப்போ நம்ம சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு நல்லா அது க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு இந்த பேஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப திக்னஸ் கொடுக்கும். ஸோ அது வந்து தண்ணியும் கொஞ்சம் பாலும் விட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. அப்படியே தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெய் வந்து மேலே வர ஆரம்பிச்சிரும். நம்ம விட்ட எண்ணெய், பட்டரு எல்லாமே வந்து லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் வந்து பன்னீர் வந்து நீங்கள் அங்கங்கே ஒன்று போட்டுட்டு தட்டு போட்டு அது லிட்டு போட்டு நல்லா மூடிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரேவி வந்து அந்த பன்னீரும் வந்து சேர்ந்து நல்லா திக்னஸ் கொடுத்துரும். மறுபடியும் நம்ம வந்து பட்டரு, கசூரி மேத்தி எல்லாமே போடுவோம். ஸோ அது எண்ணெயில் வதக்கும்போது கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிரேவிலையும் அந்த கசூரி மேத்தியோடைய நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ இது மாதிரி நல்லா வந்து கொதிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெய் வந்து மெதுவாக மிதக்கி மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், ரொம்ப இல்லைங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் நீங்கள் அப்படியே தூவி விட்டுடுங்க. ஸோ அது கூட வந்து இப்போ ஃபைனல் டச்சாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப்பு. ஸோ இது வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து எந்த சாஸும் போட தேவையில்லை. இந்த ஒரே ஒரு டொமேட்டோ கெச்சப் ஒரே ஒரு ஸ்பூன் போடும்போது அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதையும் போட்டுட்டு நீங்கள் வந்து அது மேலே வந்து உள்ளங்கையில் நீங்கள் கசூரி மேத்தியை வச்சு நீங்கள் நுணுக்கி மேலே தூவிடுங்க. சப்போஸ் கசூரி மேத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பவுடர் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோவேவில் ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மைக்ரோவேவில் வச்சு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்து ஒரு நிமிஷம் வெளியே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முறுமுறுன்னு ஆகிடும். ஸோ உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே நுணுக்கி அந்த கிரேவி மேலே தூவிடுங்க. அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் அதை வந்து அங்கங்கே போட்டுட்டு மூடிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளுடைய ஒரு வீடியோலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக நமக்கு கிடைக்கிற பொருளுங்களை வச்சு நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு ஒரு வீடியோலையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.